வணக்கம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படிதாங்க எல்லாரோட லைஃப்பும் போயிட்டுருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. சந்தோஷம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் பிரச்சனை இருக்கும். அத சமாளிக்கிறதுக்கான திறமை என்ன இருக்குன்னு தான் யோசிக்கணும். இல்லையா? இது மண்டே அன்னைக்கு நடந்த விளாக் தாங்க. மண்டே, டியூஸ்டே 2 நாளோட விளாக் போட்டிருக்கேன். நெறைய பேர் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வீடியோ போடணும், நெறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியான்றது பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ்ங்க. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது ச்சீ அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா அதோட ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். நான்லாம் நான் ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டேங்க. அவ்வளோ ஒரு ஷையான பொண்ணு. வெளியே அந்த அளவுக்கு பேசவே மாட்டேன் நான். ரொம்ப அமைதியாக இருப்பேன். எல்லாம் பேசி பேசுன்னுவாங்க. காலேஜ் படிக்கும்போது தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பேச வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது நிறைய பேர்கிட்ட பேசும்போது யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற அறிவு அப்போ தான் கிடைச்சிதுங்க எனக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் 2 இயர்ஸ் ஆக போகுது. இதில் என்ன எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்றத வச்சு நான் சில விஷயம் சொல்கிறேன். யார் யாரெல்லாம் வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ, இதில் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப்பாக இருந்தால் மட்டும்தாங்க இதில் சாதிக்க முடியும். தனியாளாக நின்னீங்கன்னா கண்டிப்பாக இதில் சம்பாதிக்கவே முடியாது. சில சப்போர்ட் நமக்கு கண்டிப்பாக வேணும். இப்போ வீடியோ போடுறது பார்த்திங்கன்னா, காலையில் நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் நமக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும், அதனால் நம்ம போட முடியாமல் போயிடும். அந்த டைமிங் மாறிக்கிட்டே இருக்கும். இதில் சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு நம்ம வீடியோ போடணும். ஒரு நாளைக்கு 2, 3ஆவது இருக்கணும் வீடியோ. சில பேர் பார்த்திங்கன்னா இதுக்காகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களாம் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா தனியாலாம் இருப்பாங்க, ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்காது, குழந்தைங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற வேலை செய்யவே சரியாக இருக்கும். இதில் இந்த யூடியூப்பில் வேறு பார்த்திங்கன்னா தேவையான வீடியோவை அப்லோட் பண்ணணும், எடிட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் நடுவில் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அவங்கள படிக்க வைக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயத்த தலையில் வச்சுட்ருப்பீங்க. ஸோ நீங்களாம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு சில வழிகள் இருக்குங்க. இந்த யூடியூப்பில் ஜாலியாக வீடியோ போடுங்க. இந்த சோஷியல் மீடியாவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சி ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க. நம்ம இதிலே இருந்தோம்னு நினச்சிக்கோங்க. நானும் அப்படி தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கிற சாமான் தேய்க்க முடியாது, வீட்டை க்ளீன் பண்ண முடியாது, சமைக்க முடியாது. அப்படி ஒரு ஆர்வமாக இருந்தது. இது ஒரு மடத்தனம் தான். அதனால் என்ன பண்ணுறது, அது நம்மளோட ஆசை தான் இல்லையா? ஆனால் எப்படிப்பட்ட ஆசையும் நம்மளோட மைண்டால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா எதையுமே சாதிக்கலாம். எல்லா விஷயத்தையும் நம்மளால் முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. இது டியூஸ்டே அன்றைக்கி நான் கோவிலுக்கு போயிருந்தேங்க. கை நிறைய பூ கொடுத்தாங்க, ஒரே சந்தோஷம். எனக்கு இருக்கிற ஒரு அமைதின்னா இந்த கோவில் போனாலே ஒரு அமைதி கிடைக்குங்க. வீட்டிலேயே இருக்கிற பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டு வேலையே சரியாக இருக்கும். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம கிளம்பிடணுங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியும். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ஒரு 65 வருஷமாக இருக்காங்க. 65, 70 வருஷம் சொன்னாங்க. இந்த விளக்கு வள்ளலாருடைய தைப்பூசம் அன்னைக்கு ஏற்றுறாங்க. அவருக்கு உண்டான விளக்கு இது. ஸோ அதெல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க. ரொம்ப இதுவாக இருந்தது. நான் மறுநாள் தான் அந்த விளக்கு எடுத்த அடுத்த வாரம், முதல் வாரம் எடுத்தது அந்த விளக்கு. வர வழியில் பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டி போட்டுருந்தாங்க. இது ஒத்த மரமாக இருக்கான், வேப்பலை மரத்தோட தான் வைக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படி ஒரு நிழல் இருந்ததுங்க. இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. எதுக்கு இப்படி மரத்தை வெட்டுறாங்க? நமக்கு சொந்தமாக ஒரு இடம் இருந்தால் நான் அந்த இடம் ஃபுல்லாக மரமே வச்சுருவேங்க, என்னென்ன தேவையோ. ஆனால் என்ன பண்ணுறது, நமக்குன்னு ஒரு இடம் இல்லை. ஸோ இனிமேல் கண்டிப்பாக வாங்குவோம். அது ஃபுல்லாக மரம், செடி, கொடியாக வைப்பன்ற நம்பிக்கை இருக்குது. இந்தியாவோட ஃபஸ்ட்டு கார்பன் பேபி பார்த்திங்கன்னா ஆதவின்னு சொல்லிட்டு, அதாவது என்னென்னா ஒரு 1000 மரம் நட்டிருக்காங்கங்க கிருஷ்ணகிரியில். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நானும் என் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணுன்றது ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொத்து பத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, குழந்தைங்கிற வாழ்நாளில் பார்த்திங்கன்னா நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக வாழணும்னா அது கண்டிப்பாக மரங்கள் தேவை இல்லையாங்க? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். நான் இந்த சோஷியல் மீடியாவில் வந்ததே அதுதாங்க. நான் நிறைய கஷ்டத்தை அனுபவித்து வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படும்போது நமக்கு ஒரு அறிவு வரும். எந்த மாதிரி நேரத்தில் எப்படி நடந்துக்கணும், இந்த தவிர்த்தோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தாங்க இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ யாரெல்லாம் தனியாக சுயம்புவாக நின்று வேலை செய்கிறீங்களோ, நீங்களாம் ஜாலியாக ஒர்க் பண்ணுங்கள். சம்பாதிக்கணுன்ட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க. சரிங்களா? அது ஒரு நாள் நமக்கு உண்டானது நமக்கு கண்டிப்பாக சேருங்க. நம்ம உழைச்சிருக்கோம் அப்படின்னா
நமக்கு உண்டான சன்மானம் ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் ஜாலியாக வீடியோ போகிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட இது நிறைவேறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.